வாணியம்பாடி அருகே பள்ளி மாணவியை ஏற்றாமல் ஓடவிட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் சஸ்பெண்ட். நடத்துனரையும் பணியிலிருந்து விடுவித்தது அரசு போக்குவரத்து கழகம். பனைமரத்திலிருந்து கள் இறக்க அனுமதிக்கலாமா என எதிர்காலத்தில் முதல்வர் பரிசீலிப்பார். சட்டப்பேரவையில் அமைச்சர் பொன்முடி உறுதி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி பயணம். அதிமுக புதிய அலுவலகத்தை பார்வையிட செல்வதாக தகவல். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிரான டாஸ்மாக் வழக்கில் இருந்து நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் விலகல். உயர்நீதிமன்றத்தின் வேறு நீதிபதிகளின் விசாரணைக்கு பட்டியலிடப்படும். சேப்பாக்கத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெறும் CSK RCB போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் தொடக்கம். 40,000 டிக்கெட் முன்பதிவிற்காக 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் காத்திருப்பு. நடிகரும் தற்காப்பு கலை ஆசிரியருமான ஹுசைனி காலமானார். இரத்த புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணம். இன்றுடன் நிறைவு பெறுகிறது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. மாணவர்கள் அமைதியாக கலைந்து செல்வதை உறுதி செய்ய காவலர்களை பணியமர்த்துமாறு சென்னை பள்ளிகளுக்கு அறிவுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே அக்னி மாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா. 1000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் தீமிதித்தும் பெண்கள் பூவாரி போட்டும் நேர்த்திக்கடன். கும்பகோணம் அருகே உள்ள ஒப்பிலியப்பன் கோயிலில் தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். பன்ருட்டி அடுத்துள்ள காடாம்புலியூரில் பேக்கரி கடையில் 3.5 லட்சம் ரூபாய் திருட்டு. பணத்தை வீட்டு பீரோவில் பதுக்கி வைத்திருந்த டீ மாஸ்டர் கைது. நெல்லை மேலப்பாளையம் சந்தையில் ரம்ஜான் பண்டிகைக்காக களை கட்டிய ஆடுகள் விற்பனை. 2 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. மும்பை தாராவியில் காரில் பற்றிய தீ பரவி விபத்து. லாரியில் இருந்த சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் பதற்றம். பதினெட்டாவது சீசன் IPL போட்டியை வெற்றியுடன் தொடங்கப் போவது யார்? அகமதாபாத் மைதானத்தில் குஜராத் பஞ்சாப் அணிகள் இன்று பலப்பரீட்சை. வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 25% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. இந்தியாவிற்கு பெரும் சிக்கல் ஏற்படும் என கணிப்பு. நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் பொங்கல் வெளியீடாக ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. பட தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. உடல்நலக் குறைவால் காலமான நடிகர் ஷிகான் ஹுசைனியின் உடலுக்கு திரையுலகினோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நடிகரும் கராத்தே மற்றும் வில்வித்தை பயிற்சியாளருமான ஷிகான் ஹுசைனி இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு 1:45 மணியளவில் அவர் காலமானார். அவரது உடல் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வில்வித்தை சங்கத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஷிகான் ஹுசைனியிடம் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்கள் கராத்தே உடையுடன் வந்து அஞ்சலி செலுத்தினர். 27 வருஷமாக அவர்கிட்ட ஸ்டூடெண்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இழப்பு எங்களுக்கு சத்தியமா ஜீர்ணிக்கவே முடியல. எங்க குருநாதர் அவர் ஆத்மா சாந்தியடைய நான் எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.
அவருக்கு என்னைக்குமே இழப்ப கிடையாது. அவங்களோட மாணவர்கள் நாங்க இருக்கோம். விதை போட்டிருக்காரு. இது விதை வந்து மரமா வந்து அவருக்கு பேர் வாங்கி தருவோன்றத மறுக்க முடியாத உண்மை என்றது. இதேபோன்று ஹுசைனியின் உடலுக்கு நடிகர் SP சேகர், நடிகை காயத்ரி ரகுராம் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். ஒரு ஷட்டில் காக்காக இருக்கட்டும், டென்னிஸாக இருக்கட்டும், அதில் நல்ல வெரி குட் பிளேயர். எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஸ்மைலோடு எல்லாருக்கும் ஒரு நல்ல நண்பராக இருந்தார். அவருடைய ஆசையே உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு விஷயம். அந்த இறப்பை எதிர்கொண்டதில் எனக்கு தெரிந்து என்னுடைய நினைவில் ஷியான் ஹுசைனி தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த இறப்பையும் சந்தோஷமாக எதிர்கொண்டார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதேபோல் ஹுசைனியிடம் வில்வித்தை பயிற்சி பெற்ற வீரர்கள், வீராங்கனைகள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். இந்த அளவுக்கு தமிழ்நாடு வில்வித்தை சங்கம் வளர்ந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு வில்வித்தை வீரர்களை நம்ம கொண்டு மெடல் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னா அவர்னால மட்டும்தான். இந்த இழப்பை எப்படி ஈடுகட்ட போறோம்னு எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் எங்களை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் எப்பவுமே எங்க கூட தான் இருப்பாரு. நாங்க ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கும் போது அவர் எங்க பின்னாடி நிற்பாரு. நாங்க எங்க இந்தியாவுக்காக நாங்க நிச்சயமா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்குவோம். அதே மாதிரி எப்பவுமே மண்ணில் விதைச்சா அது ஒன்று மரமா வரும், இல்லைன்னா உரமா போகும். ஆனா என்னோட குருநாதர் டாக்டர் ஷியான் ஹுசைனி அவர் மண்ணில் விதைச்சாருன்னா அது மரமா மட்டும்தான் வரும், உரமா போகவே போகாது. நாங்க ஆர்ச்சர்ஸ் எல்லாருமே நாங்க மரமா வருவோம். குடும்பத்தினர் மற்றும் திரை உலகினரின் அஞ்சலிக்கு பிறகு அவரது உடல் ராயப்பேட்டையில் உள்ள மயானத்தில் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. மதுரையைச் சேர்ந்த ஹுசைனி 1986ஆம் ஆண்டு வெளியான புன்னகை மன்னன் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். பத்ரி படத்தில் விஜய்க்கு கராத்தே கற்றுக் கொடுக்கும் மாஸ்டராக நடித்திருந்தார். இந்த திரைப்படம் அவருக்கு தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் உத்தேசமாக 7535 ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணியிடங்களுக்கு நியமனம் செய்யப்பட உள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆசிரியர் பணி தொடர்பான காலி பணியிடங்களுக்கு தற்காலிக ஆண்டு திட்டமிடல் அட்டவணையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கான அறிவிப்புகள், தேர்வுகள், தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நடப்பாண்டு 7500க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர், உதவி நூலகர் மற்றும் உடற்கல்வி உதவி இயக்குனர் பணியிடங்களுக்கு 232 பேரை தேர்ந்தெடுக்க ஏற்கனவே அறிவித்தது போல் வரும் ஏப்ரல் மாதம் தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்களுக்கான பணிகளில் காலியாக உள்ள 132 இடங்களுக்கு வரும் மே மாதமும், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு வரும் ஜூலை மாதமும் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்தில் 180 மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு வரும் செப்டம்பர் மாதத்திலும், முதுகலை ஆசிரியர்களுக்கான 1915 காலியிடங்களுக்கு வரும் நவம்பர் மாதமும் தேர்வு நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கற்பித்தல் உதவியாளர்கள், தொகுதிவள ஆசிரியர், கல்வியாளர் ஆகிய பிரிவுகளில் 1205 காலியிடங்கள் உள்ளதாகவும், அதற்கு டிசம்பர் மாதத்திலும் வட்டார கல்வி அலுவலர் பணியில் காலியாக உள்ள 51 இடங்களுக்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திலும் தேர்வு நடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு திட்டமிடல் தற்காலிகமானது என்பதையும், பல்கலைக்கழகங்களில் தேவைக்கு ஏற்ப இதில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என்பதையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது.